ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தன் மகிமையை நம் மூலமாய் விளங்க பண்ண விரும்புகிறார். நம்மை மகிமையின் பாத்திரங்களாய், அவர் மகிமையை பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் நம்மை நிறுத்த விரும்புகிற கர்த்தர். தேவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி விடுகிறாரா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா என்று சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்த்தால் இல்லை என்று சொல்லித்தான் பதிலை கண்டுபிடிப்பீர்கள். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக இரண்டு மிக முக்கியமான பாத்திரங்களை நிறுத்தி நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார். இந்த இரண்டு பாத்திரங்களும் மிக விசேஷமான பாத்திரங்கள். ஆனால் அதில் ஒன்று தேவனுடைய மகிமையை பிரதிபலித்த ஆச்சரியமான பாத்திரம், மற்றொன்று தேவனுடைய மகிமையை இழந்து போன ஒரு பாத்திரம். முடிவில் அதன் நிலைமை மிக பரிதாபமாய் காணப்பட்டது. இந்த இரண்டு நபர்களையும் கர்த்தர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்ட விதம், அதில் ஒரு மகிமையின் பாத்திரம் மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொண்டதையும், இன்னும் ஒரு பாத்திரம் மகிமையை இழந்து போனதையும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். ஆனால் இந்த இரண்டு பாத்திரங்களும் ஒரே காலகட்டத்தில் ஒரே வேளையில் வாழ்ந்தவை. ஒரே சமயத்தில் காணப்பட்ட இரண்டு பாத்திரங்கள், ஆனால் வெவ்வேறு சூழ்நிலைகள். அதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டிக்காட்டும் அந்த முதல் பாத்திரம் கேயாசி. அவன் யார்? தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன். தேவனுடைய மனுஷன் சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. எலிசாவை குறித்து எழுதப்பட்ட பெரும்பான்மையான இடங்களில் இந்த ஒரு வார்த்தை இணைத்து எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி என்கிற ஒரு பாத்திரத்தையும், அதே இடத்தில் காணப்பட்ட இன்னும் ஒரு பாத்திரத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். மற்றும் ஒரு பாத்திரம் நாகமானின் மனைவிக்கு பணிவிடைக்காரியாயிருந்த சிறு பெண். 2 வெவ்வேறு பாத்திரங்கள். ஒன்று தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி, மற்றொன்று நாகமானின் மனைவிக்கு பணிவிடைக்காரியாயிருந்த சிறு பெண் பிள்ளை. இந்த 2 பேரையும் தான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி தன் மகிமையை வெளிப்படுத்தின பாத்திரம் எப்படிப்பட்டது, தன் மகிமையை விட்டு சரிந்து போன பாத்திரம் எப்படிப்பட்டது, அவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தொடர்ந்து இடைப்பட்டும் அவர்கள் எப்படி தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையில் வளைந்து கொடுத்தார்கள், அல்லது எப்படி அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மாறினார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்ட இருக்கிறார். ஏனென்றால் இந்த 2 பாத்திரங்களும் ஒரே காலகட்டத்தில் ஒரே வேளையில் காணப்பட்ட வெவ்வேறு சூழ்நிலையில் இருந்த ஒரு பாத்திரங்கள்.
இந்த கேயாசியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானிப்பீர்கள் என்று சொன்னால், எலியாவின் ஆவி எதினால் எலிசாவின் மீது இறங்கினது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த ரகசியத்தை அங்கு காண முடியும். ஏனென்றால் அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாபாத்தின் குமாரனாகிய எலிசா ஆச்சரியமான ஒரு பாத்திரம். எலியாவின் மேல் இருந்த ஆவி இரட்டிப்பாய் இந்த எலிசாவின் மேல் வந்து அமர்ந்திருந்தது. காரணம் என்ன? எலியா தீர்க்கதரிசிக்கு பணிவிடைக்காரன். தீர்க்கதரிசியாகிய எலியாவிற்கு பணிவிடைக்காரன் என்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அதனால் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். அதே போன்றுதான மகிமையான ஸ்தானத்தை வெகு சீக்கிரத்தில் சுதந்தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்ட கேயாசி. ஏனென்றால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 5வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் வாசித்தோம், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி. அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நிதானித்து பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய எலியா, அதைத் தொடர்ந்து இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட எலிசா, அதைத் தொடர்ந்து யார் வந்திருக்க வேண்டும்? கேயாசி. மகிமையான ஒரு பாத்திரமாய், ஆச்சரியமான ஒரு பாத்திரமாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டிய கேயாசி. என்ன ஆச்சரியமான ஒரு அபிஷேகம்! எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் ஆச்சரியமான ஒரு அபிஷேகம். அதே அபிஷேகத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்ட எலிசா தேவ மனிதன், தேவ மனுஷன். பல இடங்களில் எலிசாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன். அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பாக்கியம்! கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், தேவனுடைய மனுஷன். அப்படி அழைக்கப்படுவதே எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதே விதமான மகிமையை சுதந்தரித்துக் கொள்வதற்காக அழைக்கப்பட்ட கேயாசி மிகப்பெரிய ஒரு மகிமையின் ஸ்தானத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து போய் கொண்டிருக்கிற கேயாசி. அதை கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். அதே போல இன்னும் ஒரு பாத்திரமாகிய நாகமானின் மனைவிக்கு பணிவிடைக்காரியாயிருக்கிற சிறு பெண் பிள்ளை. சிறு பெண் பிள்ளை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது எதை காட்டுகிறது என்று சொன்னால், வாலிப வயதை தொட்டுவிட்ட அருமையான ஒரு பருவம். முழு வாலிப வயதை போய் அடைந்து விடவில்லை, அந்த வாலிபன் என்கிற அந்த ஸ்தானத்தை அப்பொழுதுதான் வந்து அவள் அடைந்திருக்கிறாள். அதனால்தான் சிறுமி என்று சொல்லி எழுதப்படாமல் சிறு பெண் பிள்ளை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சிறு பெண் பிள்ளையை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மீண்டும் வாசியுங்கள் 2வது வசனத்தை. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் அடிமைத்தனத்துக்கு நேராய் அந்த நாட்களில் கடந்து போய்விடவில்லை. ஒட்டுமொத்த இஸ்ரவேலையும் சிதறிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தன் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னுரைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவம் பெருகி கொண்டிருந்த இந்த வேளையில் கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னுரைத்தார். உலகத்தின் எல்லா திசைகளிலும் என் ஜனங்களை நான் சிதறடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் இந்த சிறு பெண் சிறைபிடிக்கப்பட்ட அந்த சமயத்தில் ஒட்டுமொத்த இஸ்ரவேலும்
ஒரு சிறையிருப்புக்கு நேராய் கடந்து போகவில்லை. சீரியாவின் படைகள் புறப்பட்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இந்த சிறு பெண்ணை அடிமையாய் சிறைபிடித்து கொண்டு போகிறார்கள். அப்படி என்றால் இந்த இரண்டு பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். ஒரு பாத்திரம் மிகப்பெரிய ஒரு மகிமையை நோக்கி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பாத்திரமோ இஸ்ரவேல் தேசத்திலிருந்து மகிமையை இழந்து போன சீரியாவை நோக்கி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது. இரண்டும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த ஆச்சரியமான பாத்திரங்கள். ஆனால் ஒன்று மகிமையை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு பாத்திரம், ஆனால் இன்னும் ஒரு பாத்திரமோ மகிமையெல்லாம் இழந்து போய் எதிர்காலமும் இரண்டு போய் எல்லா பக்கத்திலும் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் தேவ சமூகத்தை அறியாத ஜனங்கள் மத்தியிலே அடிமை வேலை செய்வதற்காக பணிவிடைக்காரியாய் ஒரு வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகப்படுகிறாள். அதிலும் யாருடைய வீட்டிற்கு? நாகமானின் வீட்டிற்கு. இந்த நாகமான் யார்? குஷ்டரோகி. குஷ்டரோகியின் வீட்டிற்கு இந்த பெண் பிள்ளையை கர்த்தர் அனுப்பி வைக்கிறார். பாருங்கள், இந்த இரண்டு பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் சபையின் கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதும் வெளிப்படாமல் போவதும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சுயாதீனத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதும் தேவனுடைய மகிமையை இழந்து போவதும் நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை நோக்கி நகர்ந்து போகிறீர்கள், எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. தேவன் முழு சுயாதீனத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். முழு சுயாதீனம். எதையும் செய்வதற்கு, எதையும் நடத்துவதற்கு கர்த்தர் முழு சுயாதீனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனின் மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா அல்லது மகிமை இழந்தவர்களாய் ஓட்டத்தை முடிக்க இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற கிரியைகளை பொறுத்துத்தான் அது அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு பாத்திரங்களையும் பாருங்கள். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிதான் கர்த்தர் பகுத்து காட்டுகிறார். தேவ ஜனங்கள் ஆனால் ஒரு சாரார் மகிமையை நோக்கி முன்னேறி போய்கொண்டு அதில் ஜெயத்தை பெறுகிறார்கள். இன்னும் ஒரு சாரார் மகிமையை நோக்கி முன்னேறுவதற்கு பதிலாக திசை திருப்பப்பட்டு தங்கள் பந்தய பொருளை இழந்து போய்விடுகிறார்கள். இந்த கடைசி நாட்களில் இது மிக தீவிரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிமையை பெற்றுக்கொள்வதோ மகிமையை இழந்து போவதோ எதை பொறுத்து அமைகிறது? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். அதில் முதல் காரியம் உங்கள் தரிசனம். உங்கள் தரிசனம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்கள் தரிசனத்தை பொறுத்துத்தான் மகிமையா அல்லது மகிமை இழந்த காரியமா என்பது முடிவு செய்யப்படும். சரியான தரிசனத்தை பல பேர் அறிந்திருப்பார்கள். பல பேருக்கு சரியான தரிசனம் எது என்ற அறிவு இருக்கும். ஆனால் தெளிவான தரிசனத்தை குறித்த அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது. மாறாக அதை நோக்கி செயல்படுதல் என்பதுதான் மிக முக்கியமானது. அதற்கேற்ற கிரியைகளை செய்வதுதான் மிக முக்கியமானது. கடைசி நாட்களில் பல பேருக்குள் சரியான தரிசனம் எது என்கிற அறிவு நன்றாய் தெரியும், மிக தெளிவாக இருக்கும். இதுதான் சரியான தரிசனம் என்ற அறிவை அவர்கள் பெற்றிருப்பார்கள். ஆனால் சரியான தரிசனத்துக்கு ஏதுவான கிரியைகளை தங்கள் வாழ்க்கையில் செய்கிறார்களா? அதுதான் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையை கொண்டு வருவதும் அல்லது மகிமையை நீங்கள் இழந்து போவதுமான காரியத்துக்கு நேராய் நடத்த ஆரம்பிக்கும். இந்த கேயாசியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் நமக்கு சுட்டி காட்ட இருக்கிறார். மீண்டும் வாசியுங்கள். 5வது அதிகாரத்தில் 20வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய
எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு பாருங்கள், கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிடுகிறான். என் எஜமான் எதையும் வாங்கவில்லை, நான் வாங்கப் போகிறேன் என்று சொல்லி கர்த்தரின் ஜீவன் மீது ஆணையிடுகிறான். உங்கள் தரிசனம் எதுவாய் இருக்கிறதோ அதுதான் உங்கள் எண்ணமாய் இருக்கும். உங்கள் தரிசனம் என்னவாய் இருக்கிறதோ அதுதான் உங்கள் அறிக்கையாகவும் இருக்கும். மகிமையான தரிசனத்தை நோக்கி முன்னேறி போக வேண்டிய இந்த கேயாசி சடுதியில் தன் வாழ்க்கையிலே வழிவிலகி போனது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். நாகமான் குறுக்கிட்டு சென்ற மாத்திரத்தில் நாகமான் கொண்டு வந்த காரியங்கள் இந்த மனிதனுக்குள் இவன் பத்திரப்படுத்தி வைத்திருந்த காரியங்கள் அத்தனையும் இழந்து போகத்தக்கதான ஒரு காரியத்தை கொண்டு வந்தது. உடன்தானே இந்த மனிதன் தன் தரிசனங்களை எல்லாம் இழந்து போய் உலகத்தின் தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதனாய் மாற ஆரம்பித்து விட்டான். உங்கள் தரிசனம் என்னவாய் இருக்கிறதோ அதுதான் உங்கள் பேச்சாயிருக்கும், அதுதான் உங்கள் எண்ணமாய் இருக்கும். பாருங்கள், மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு ஆண்டவருடைய ஜீவன் மேல் ஆணையிடுகிறான். சிந்திக்கிறான், அதையே அறிக்கை செய்கிறான், செயல்படவும் ஆரம்பிக்கிறான். உங்கள் தரிசனம் எதுவோ அதுவாய்தான் நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். உங்கள் தரிசனம் என்னவாய் இருக்கிறது? மேலான மகிமையான தரிசனத்தை குறித்த அறிவு மாத்திரம் போதாது. மேலான மகிமையான தரிசனத்தை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டது மாத்திரம் போதாது. அதற்கேற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். பல பேருக்குள் அந்த அறிவு இருக்கிறது. கர்த்தருடைய வருகை அதுதான் நம்முடைய பிரதான தரிசனம். இந்த அறிவு இருக்கிறது. ஆனால் அதற்கேற்ற கிரியைகள் இருக்கிறதா? இந்த மனிதன் நன்றாய் தெரிந்திருந்தான். எலிசா, அதன் பின்பு கேயாசி. எவ்வளவு மகிமையான ஒரு ஸ்தானம்! ஆனால் ஒரு சனப்பொழுதில் நாகமானின் வெகுமதிகள், நாகமான் கொண்டு வந்த திரளான காணிக்கைகள் இந்த மனிதனின் கண்களை இருளடைய செய்துவிட்டது. நாகமான் கொண்டு வந்த வஸ்திரங்கள், அவன் கொண்டு வந்த பொன்னும் வெள்ளியும் இந்த மனிதனை கவர்ந்து இழுக்க ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கும் இப்படிதான் தரிசனம் பெற்ற பல பேர் சீரியா தேசத்திலிருந்து கொண்டு வரப்படுகிற காரியங்களை கண்டு, சீரியா தேசத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற காரியங்களை கண்டு மதிமயங்கி போய்விடுகிறார்கள். இந்த வஸ்திரங்கள் அவனை கவர்ந்து இழுத்தது. தேவஜனமே, தரிசனத்தை பெற்ற தேவஜனமே, இன்றைக்கு சீரியாவின் அலங்காரங்கள் உங்களை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறதா? இரட்டிப்பான அபிஷேகத்தை அல்ல, அதையும் விட கடந்து பல மடங்கு மேலான அபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்க, மகிமையை நோக்கி உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்க, சீரியா தேசத்தின் அலங்கரிப்புகள் உங்களை கவர்ந்து இழுக்கிறதா? தேவனால் தொடப்பட்ட நாகமான் தான். ஆனால் அலங்கரிப்பு வித்தியாசமானது. இப்பொழுதுதான் அடியெடுத்து வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தருக்குள் ஊன்ற கட்டப்படும் பொழுது அவனுக்குள் ஆச்சரியமான மறுரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் தேவ சமூகத்தில், தேவ மனுஷனுக்கு முன்பாக
நின்று கொண்டிருக்கிற இந்த கேயாசி சீரியா தேசத்தின் காரியங்களினால் அசைக்கப்பட்டது. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம்! இன்றைக்கு உங்கள் தரிசனங்களை திருடிக் கொண்டிருக்கிற சீரியா தேசத்து உச்சிதமான காரியங்கள். இன்றைக்கு உலகம் மாறி மாறி விகாரப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு வருந்தத்தக்க ஒரு காரியம் பாருங்கள். அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, மிக அருமையான உங்கள் வாலிப வயதில் கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. கர்த்தருக்கு சாட்சியாக இருங்க. உங்கள் வஸ்திரங்கள்னால உங்களை தீட்டுப்படுத்திக்காதீங்க. உங்கள் வஸ்திரங்கள்னால தீட்டுப்படாதீங்க. ஒருவேளை உலகம் மெச்சிக்கொள்ளலாம், உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பேண்ட் உனக்கு பயங்கர நல்லா இருக்குது, இந்த டிஷர்ட் ரொம்ப என்ன நல்லா காட்டு தெரியுமா, உலகம் வேணால் மெச்சிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி அப்படி எழுப்பி பாருங்கள் உங்களுக்குள்ளே. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி போனேனே, நான் இந்த இடத்துக்கு நான் இப்படி போனேனே, இந்த அலங்கரிப்பை கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஒருவேளை அந்த இடத்துல கர்த்தர் நடந்து வந்தார்னா என்ன செய்வார்? அடிப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அடிக்க மாட்டார். ஒரு மூலையில் உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பார். கண்ணீர் வடிப்பார். எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்த கர்த்தர் இன்றைக்கு தரிசனத்தை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிற அநேகரை கண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். கடைசி நாட்கள். சீரியன் குஷ்டரோகியாய் புறப்பட்டு வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான், மீண்டும் தன் சீரிய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான், புது மனிதனாய் போகிறான். உடன்தானே அவனுக்குள் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் தேவ மனுஷனுக்கு முன்பாக நிற்கிற கேயாசி இந்த சீரியனின் காரியங்களினால் கவர்ந்து இழுக்கப்படுகிறான். உங்கள் தரிசனம் என்னவாய் இருக்கிறதோ அதுதான் உங்கள் எண்ணமாய் இருக்கும், அதுதான் உங்கள் அறிக்கையாயிருக்கும், அதுதான் உங்கள் கிரியையாகவும் இருக்க ஆரம்பிக்கும். அவன் தரிசனம் மாறினது, அது அவன் சுபாவத்தையும் பாதித்தது, அவனுடைய அறிக்கையை மாற்றியது, அவனுடைய கிரியையில் அது வெளிப்பட ஆரம்பித்தது. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 21வது வசனத்தை வாசியுங்கள். நாகமானை பின்தொடர்ந்தான். நாகமானை பின்தொடர்ந்தான். சாதாரண ஒரு கேயாசி அல்ல. சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ஆச்சரியமான தீர்க்க தரிசனங்களை சொன்ன தேவ மனிதனாகிய எலிசாவுக்கு முன்பாக நிற்கிற கேயாசி. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நாகமானுக்கு பின்பாக ஓடுகிறான். அப்பொழுது அவன் செய்கிற 2 மிக முக்கியமான அறிக்கைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள் 20வது வசனத்தை. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல், என் ஆண்டவன் என்று சொல்லி ஒரு அறிக்கை அங்கு செய்கிறதை பாருங்கள். என் ஆண்டவன், அப்படி என்றால் என் ஆண்டவனாகிய எலிசா என்று சொல்லி எவ்வளவு தெளிவு அவனுக்குள் இருக்கிறது. எனக்கு தலைமையாயிருக்கிறது யார் என்ற ரகசியத்தை இந்த மனிதன் மிக தெளிவாய் புரிந்து கொண்டிருந்தான். தொடர்ந்து வாசியுங்கள். அதில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் இன்னும் ஒரு அறிக்கை காணப்படும். தொடர்ந்து வாசியுங்கள். என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு, கர்த்தரின் ஜீவனின் மேல் ஆணையிட்டு, என் எஜமான், அடுத்து என்ன? கர்த்தரின் ஜீவனின் மேல் ஆணையிடுதல். என் எஜமான் என்கிற காரியம் சாதாரண ஒரு காரியம் அல்ல. வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த எஜமான் என்கிற அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார்? அதே புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எலிசாவை பார்த்து பெத்தேலிலும் எரிகோவிலும் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள். உன் எஜமான், உன் எஜமான். இப்பொழுது கேயாசி சொல்லுகிறான், என் எஜமான், என் எஜமான். இதில் ஆழமான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன?
என் எஜமான், அதன் பின்பு அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கப் போகிற நான் என்ற ரகசியம் அங்கு மறைந்திருக்கிறது. அதை உணர்ந்திருந்த கேயாசி சடுதியில் தன் தரிசனத்தை இழந்து போனான். உங்கள் தரிசனம் என்னவாயிருக்கிறது? அதுதான் உங்கள் எண்ணங்களில் பிரதிபலிக்கும், அதுதான் உங்கள் பேச்சில் பிரதிபலிக்கும், அதுதான் உங்கள் கிரியைகளில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். மகிமையை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து போக ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் பாவத்தின் வளர்ச்சியை பாருங்கள். ஒரு பூரண வளர்ச்சிக்கு நேராய் அவன் கடந்து போக ஆரம்பிக்கிறான் பாருங்கள். பாவத்தில் ஒரு பூரண வளர்ச்சிக்கு நேராய் கேயாசி கடந்து வருவதை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். வாசியுங்கள் 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். எஜமானின் பெயரை சொல்லி நாகமானுக்கு முன்பாக பொய் பேசினான். என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று சொல்லி துணிகரம் கொண்டு பேச ஆரம்பித்தான். உங்கள் தரிசனம் சீர்கேடு நிறைந்ததாய் காணப்படும் என்று சொன்னால், உங்கள் தரிசனம் தவறானதாய் இருக்கும் என்று சொன்னால், அது உங்கள் கிரியைகளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் உங்களை இயக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும். என் எஜமான் என்னை அனுப்பினார். அதோடு கூட அவன் நின்று விடவில்லை. 25வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கும் போகவில்லை. இந்த இடத்திலும் பாருங்கள், உமது அடியான். இன்னும் எலிசா எனக்கு எஜமானன் தான், நான் அவருடைய அடியான் தான். அப்படி என்றால் தரிசனம் பிசகிவிட்டது, தரிசனம் வலுவிழந்து போய்விட்டது, தவறான பாதைக்கு நேராய் கடந்து போய்விட்டான். ஆனாலும் பாருங்கள், உம்முடைய அடியான், எஜமான் அடியான் என்கிற அந்த உடன்படிக்கை எப்பொழுதோ அவன் மீறிவிட்டான், எப்பொழுதோ அதை உடைத்து விட்டான். ஆனாலும் நாகமானுக்கு முன்பாக பொய் பேசினவன் இப்பொழுது துணிந்து தேவ மனுஷனுக்கு முன்பாகவும் பொய் பேசுகிறான். பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் வலுப்பெற ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பிக்கிறது. பாவத்தில் ஒரு பூரண வளர்ச்சியை அவன் பெற ஆரம்பித்து விட்டான். மகிமையை இழந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனால் இன்னும் ஒரு பாத்திரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம் பாருங்கள். சிறு பெண். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சிறு பெண்ணை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார்? 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். பாருங்கள், கேயாசி உச்சரித்தது போன்ற அதே போன்றதான 2 வார்த்தைகள். என் எஜமான் கர்த்தரின் நாமத்தின் மீது ஆணையிடுதல். இந்த இடத்தில் பாருங்கள், இந்த சிறு பெண் அறிக்கை செய்கிறதை பாருங்கள். என் ஆண்டவன். அதே சமயத்தில் கர்த்தரின் தீர்க்கதரிசிகள், சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள். அப்படி என்றால் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் அவர் யாரை குறிக்கிறார்கள்? எலிசாவை குறித்துத்தான் இந்த மனுஷி பேசுகிறார். தேவ மனிதனாகி எலிசா. அப்படி என்றால் தேவனை மையப்படுத்துதல். 2 பேருடைய அறிக்கையும் ஒரே விதமாய் காணப்படுவதை பார்க்கலாம். என் எஜமானன் கேயாசி சொன்னது, என் ஆண்டவன் சிறு பெண் சொன்னது. ஆனால் தரிசனம் மிக வித்தியாசப்படுகிறது.
மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு தரிசனமாய் இந்த சிறு பெண்ணுக்கு காணப்பட்டது பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றால் அந்த ஒரு சாதாரண ஒரு சிறு பிரசங்கம், இந்த சிறு பெண் செய்த அந்த சிறு பிரசங்கத்தின் கருப்பொருள் என்ன? தீர்க்கதரிசிகள். கருப்பொருள் அதுதான், ஒட்டுமொத்த மையப்பொருள் அதுதான். அதிக நேரம் பேசவில்லை. தன் எஜமானியிடத்தில் ஒரு குறுகின ஒரு சம்பாஷணை. ஆனால் அந்த சம்பாஷணையின் மையப்பொருள் என்ன? ஆண்டவரை மகிமைப்படுத்துதல். தீர்க்கதரிசியிடத்தில் போவார் என்று சொன்னால், ஏனென்றால் எங்கள் ஆண்டவர் எங்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மையப்படுத்தின வார்த்தை. உங்கள் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எருசலேமில் இருக்கிறீர்களோ, சீரியாவில் இருக்கிறீர்களோ, அது முக்கியம் அல்ல. சுயாதீனராய் இருக்கிறீர்களோ, கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, அது முக்கியம் அல்ல. தரிசனம் என்னவாய் இருக்கிறது? தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாகமானின் பொருட்கள் தான் உங்கள் தரிசனமா? அல்லது தேவ மனிதனை குறித்ததான நினைவுகள் உங்கள் தரிசனமா? என்ன ஆச்சரியமான ஒரு வித்தியாசம் பாருங்கள். இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. தீர்க்கதரிசியினிடத்தில் போவார் என்று சொன்னால் என்பதை சாதாரணமாய் பார்த்து விடாதிருங்கள். ஏனென்றால் அதில் கர்த்தருடைய ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன். அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாவுக்கு கிடைக்காத வெளிப்பாடு அடிமைத்தனத்தில் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு சிறு பெண்ணுக்கு கிடைக்கிறது. இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு தெரியவில்லை. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்ற வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சீரியா தேசத்தில் இருண்டு போன இடத்தில் தேவ பிரசன்னத்தையும் தடவி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகள் நிறைந்திருக்கிற அந்த இடத்தில் இருக்கிற ஒரு மனுஷிக்கோ தெய்வீக வெளிப்பாடு. சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் போவார் என்று சொன்னால் ஆளுகை செய்கிறவனுக்கும் மறைக்கப்பட்டது. ஆனால் அடிமைத்தனத்தில் இருக்கிறவளுக்கோ தெய்வீக வெளிப்பாடு. உங்கள் தரிசனம் எதுவாயிருக்கிறது? உங்கள் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலகம் உங்கள் தரிசனமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவே உங்கள் எண்ணங்களில் கலக்க ஆரம்பிக்கும். உலகம் உங்கள் தரிசனமாக இருக்கும் என்று சொன்னால் அதுவே உங்கள் அறிக்கையாக இருக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்கள் கிரியையாக இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் தரிசனமாக இருப்பார் என்று சொன்னால் உங்கள் பேச்சு, உங்கள் அசைவு, உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அறிக்கைகள், உங்கள் கிரியைகள் அத்தனையும் கருப்பொருளாய் அவரையே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும். மற்றவர்களுக்கு கிடைக்காத மகிமையான வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த சிறு பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாவுக்கு தெரியவில்லை. அதை எலிசா உணர்த்தி காட்டுகிறார். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் அவனை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்லுகிறார். ராஜாவுக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் கர்த்தர் சொன்னார், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பேதைகளுக்கு நீர் வெளிப்படுத்துகிறீர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு உலகத்தில் இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் பாருங்கள். அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பெண், ஆனால் மகிமையான வெளிப்பாடு. காரணம் என்ன? முற்றிலும் வேறுபட்ட தரிசனம். தேவஜனமே, உங்கள் தரிசனம் எதுவாக இருக்கிறது? இந்த கடைசி நாட்களில்
தேவ ஜனங்களின் தரிசனங்கள் பல பேருக்குள் சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மேன்மையான தரிசனம் எது என்கிற அறிவை பெற்றவர்கள்தான், ஆனால் தரிசனம் பல பேருக்குள் சரிந்து போகிறது. ஏன்? நாகமான் உரசி கொண்டு போனவுடன் நாகமானின் காரியங்கள் இவர்களுக்குள் பற்றி பிடித்து கொள்ளுகிறது. சீரியாவின் அலங்கரிப்பு அவர்களை கவர்ந்து இழுக்கிறது. சீரியாவின் பொன்னும் பொருளும் அவருடைய தெய்வீக தரிசனத்தை கவர்ந்து இழுத்து பறித்து கொள்ளுகிறது. மனக்கண்களை குருடாக்கி விடுகிறது. அப்படிதானே இன்னைக்கு தேவ ஜனங்கள் பாருங்க, பொன்னையும் பொருளையும் தேடுவதிலேயே தங்கள் வாழ்க்கையை எத்தனை பேர் விரயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையை நோக்கெல்லாம் அதுதான். எதை வாங்கலாம், இன்னும் இதை வாங்கணும், புதுசாக ஒன்று வந்துருச்சு அதை வாங்கணும், ஐயோ இது ரொம்ப நல்லா இருக்குது இதை வாங்கணும், இதோ அவங்க போட்டிருக்கிறாங்க அதே போல் நான் வாங்கணும். தரிசனம் மாறிக்கொண்டிருக்கிறது. தரிசனம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேருக்கு வாங்கத்தக்க திராணி இல்லை, உள்ளத்தில் ஏக்கம். அவங்களுக்கு இருக்கிறது போல் எனக்கு இல்லையே, என்னால் வாங்க முடியலையே, என்னால் சேர்க்க முடியலையே, ஏங்குது. உங்கள் கையிலையும் கொட்டி கிடந்தா என்ன பண்ணுவாங்க? அதை விட பல மடங்கு வாங்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யாராக இருக்கிறீங்க? உங்கள் தரிசனம் எப்படிப்பட்டதாக இருக்கு? பொன்னையும் பொருளையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? கடைசி நாட்களில் சீரியா உரசி கொண்டு தான் போகும். ஆனால் சீரியனுக்கு பின்பாக ஓடுகிறீர்களா? சீரியனுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். மிக முக்கியமான ஒரு இடம் இதுதான். தரிசனத்தை இழந்து போன கேயாசி. அப்பொழுது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பாருங்கள். சாதாரண ஒரு காரியம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலிசா தீர்க்கதரிசி என்கிற தெளிவான தரிசனத்தை அடிமை தேசத்தில் இருந்தாலும் அடிமைப்பட்டு கிடந்தாலும் அந்த சிறு பெண் புரிந்து கொள்ளுகிறாள். ஆனால் கேயாசியோ தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் கேயாசுடைய வாழ்க்கையில் பாவமானது வளர்ந்து 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 ஒரு பூரணத்தை போய் அடைகிறது. பாவம் வளர்ச்சி பெறும் ஒரு பூரணத்தை போய் அடையும். அதே போல தெய்வீக தரிசனத்தில் நீங்கள் நகர்ந்து வருவீர்கள் என்று சொன்னால் தேவனின் திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படிதான் அங்கு நடைபெற்றது. பாருங்கள், 5வது அதிகாரத்தில் 4 மற்றும் 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். தன் ஆண்டவனிடத்தில் அறிவிக்கிறான். காரியங்கள் எப்படி நகர்ந்து போகிறது பாருங்கள். நாகமானின் மனைவி இடத்தில் பணிவிடைக்காரியாகிய இந்த இஸ்ரவேல் தேசத்து பெண் ரகசியத்தை வெளிப்படுத்த, அது அப்படியே நாகமானுக்கு போக, நாகமானிடத்திலிருந்து யாருக்கு இப்பொழுது போகிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சீரியா தேசத்து ராஜாவுக்கு போகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம். பாருங்கள், அந்த வளர்ச்சியை பாருங்கள். நாகமானின் மனைவி, நாகமான், அதைத் தொடர்ந்து சீரியா தேசத்து ராஜா. வளர்ச்சி. மேலான தரிசனமும் வளர்ந்து போகும். மகிமை இழந்த தரிசனங்களும் வளர்ச்சிக்கு நேராய் தாழ்ந்து போகும். இரண்டும் ஒரு பூரணத்தை நோக்கித்தான் கடந்து போகும். ஒன்று மகிமை நிறைந்த பூரணத்தை நோக்கி எழும்பி போகும், மற்றொன்று மண்ணை நோக்கி சரிந்து போய்கொண்டே இருக்கும். ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்தான், ஆனால் வெவ்வேறு சூழ்நிலைகள். தரிசனம் மிக முக்கியம். அதனால்தான் கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால்
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தரிசனத்தை சீர்குலைத்து போட அநேக காரியங்கள் போராடும். ஆனால் கண்கள் முழுவதும் எஜமான் மீது பதியப்பட்டிருக்கட்டும். எஜமானை குறித்து பேசுவது மாத்திரம் முக்கியமல்ல, எஜமான் மீது பதிக்கப்பட்ட கண்களாயிருக்க வேண்டும். என் எஜமான் என்று சொல்லி மார்த்தட்டினால் போதாது, எஜமானுக்குரிய கிரியைகளை செய்ய வேண்டும். என் எஜமான் கர்த்தர் மேல் ஆணையிடுதல் எல்லாம் அருமையாய் காணப்படுகிறது. ஆனால் எஜமானுக்கேற்ற கிரியைகளா, கர்த்தருக்கேற்ற ஆணையிடுதலா கடைசி நாட்களில் தொலைந்து போய் கொண்டிருக்கிறதே. பரம தரிசனங்கள் மங்கி போய் கொண்டிருக்கிறதே. கர்த்தர் சொல்லுவது என்ன? எஜமான் மீது கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். நம் எஜமானாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மீது நம்முடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். ஏன்? தரிசனத்தை சீர்குலைத்து போடுவதற்காக அநேக காரியங்கள் குறுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆனால் வஸ்திரங்களை பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம். முதல் வித்தியாசம் அந்த தரிசனம். இரண்டாவது காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியம். யாரை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிறீர்கள், அல்லது யாருக்கு நேராய் மற்றவர்களை உந்தி தள்ளுகிறீர்கள்? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரும். முதல் காரியம் தரிசனம். இரண்டாவது காரியம், யாரை நோக்கி நீங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து போகிறீர்கள், அல்லது யாரை நோக்கி மற்றவர்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த கேயாசி எதை நோக்கி நகர்ந்து போக ஆரம்பிக்கிறான்? 5வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். நாகமானை பின்தொடர்ந்தான். கேயாசி இப்பொழுது யாரை நோக்கி பின்தொடர ஆரம்பிக்கிறான்? நாகமானை. ஆனால் என் வாழ்க்கை எப்படியா இருந்திருக்க வேண்டும்? ஒரே பர்வதம், கர்மேல் பர்வதம் என்று சொல்லி அவன் வாழ்க்கை முன்னேறி போயிருக்க வேண்டும். ஏன்? ஒரே பர்வதமும் கர்மேல் பர்வதமும் தான் எலியா தீர்க்கதரிசிக்கும் எலிசா தீர்க்கதரிசிக்கும் வசிப்பிடமாய் காணப்பட்ட இடம். அதே போன்றதான மகிமையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இருந்த இந்த மனிதனும் ஒரே பர்வதத்தையும் கர்மேல் பர்வதத்தையும் தேடி போயிருக்க வேண்டும். ஆனால் இவனோ நாகமானுக்கு பின்பாக ஓடுகிறான். தொடர்ந்து வாசியுங்கள் அந்த வசனத்தை. நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது தனக்கு பிறகாக ஓடி வந்து கொண்டிருக்கிற தேவ மனிதனின் வேலைக்காரன். இப்பொழுது நாகமானின் ரதம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? சீரியா தேசத்தை நோக்கி தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாகமான் எதை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறார்? தன் சுய தேசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் கேயாசியோ தன் சுய தேசத்தை விட்டு வேறு பக்கமாய் புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கிறார். தேவ ஜனமே, எதை நோக்கி நீங்கள் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி நீங்கள் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? உலக காரியத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தின் பாவ காரியங்களுக்கு பின்பாக தீவிரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு தேவ ஜனங்கள் தான், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனால் எத்தனை பேர் பாவத்திற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சீரியாவை தங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்னைக்கு சீரியா உங்கள் வாழ்க்கையின்
மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாய் மாறிவிட்டதா? இன்றைக்கு பாவ காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? சபையை முடிச்சுட்டு எத்தனை பேர் போய் சினிமா போய் பார்க்க போகிறீங்க? எத்தனை பேர் போய் மெகா தொடர் பார்க்க போகிறீங்க? எத்தனை பேர் போய் குடிவரி களியாட்டுகள் கர்த்தருக்கு பிரியமற்ற இடங்களில் போய் நிற்க போகிறீங்க? இவ்வளோ வேதனைக்குரிய காரியம் தெரியுமா? ஒரு சபையை நடத்துகிற ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு வேதனை இருக்குன்னா, தன் சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்ளவில்லை, தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்ட கர்த்தர். ஆனால் தேவஜனமே, எலிசாவின் சமூகத்தை விட்டு இந்த மனிதன் புறப்பட்டு வெளியே போனவுடன் கர்மேல் பர்வதத்துக்கு போகவில்லை, ஓரைப்பை நோக்கி முன்னேறவில்லை, மாறாக நாகமானை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாகமானின் காரியங்களைப் போல சீரிய தேசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? திரைப்படம் பார்ப்பது, மெகா தொடர்களை பார்ப்பது, சன் மியூசிக், சினிமா பாடல்கள் கேட்பது, இப்படி ஓடிக்கொண்டிருக்கா வாழ்க்கை? இப்படி ஓடிக்கொண்டிருக்கா? ஆவிக்குரிய பிள்ளைகள் தான், ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனை நிறைந்த காரியங்கள். இன்றைக்கி எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கையில் தொலைக்காட்சி அவர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்பலை. நான் எத்தனை பேர் மனசு தொட்டு தேவ சமூகத்தில் சொல்ல முடியும், நான் சினிமா பார்க்குறதில்ல, நான் சினிமா தொடர்களை பார்க்கறதில்ல, சினிமா பாடலை நான் கேட்குறதில்லன்னு எத்தனை பேரால் தேவ சமூகத்தில் தைரியமாக கரத்தை உயர்த்தி காட்ட முடியும்? விரல் விட்டு எண்ணிடலாம்ல, விரல் விட்டு எண்ணிடலாம்ல. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். தேவஜனமே, கேயாசி யாருக்கு பின்பாக ஓடுகிறான்? நாகமானுக்கு பின்பாக ஓடுகிறான். எதை நோக்கி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் அந்த சிறு பெண்ணை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். சீரியாவில் இருந்த நாகமானை எலிசாவின் வாசற்படிக்கு முன்பாக உந்தி தள்ளினது யார்? அந்த சிறு பெண்ணின் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த விசுவாச வார்த்தைகள் தானே. எதை நோக்கி மற்றவர்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மற்றவர்களை தேவ சமூகத்துக்கு நேராய் உந்தி தள்ளுகிறதா? எலிசாவின் வாசற்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். தேவ மனிதனின் வாசற்படி, தேவ மனிதன் இருக்கிற வீட்டின் வாசற்படி, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஆச்சரியமான தீர்க்கதரிசியின் வீட்டின் வாசற்படிக்கு முன்பாக வந்து நிற்கிறான். எதை விட்டுவிட்டு? சீரியா தேசத்தை விட்டுவிட்டு கடந்து வந்திருக்கிறான். அதற்கு காரணம் யார்? இந்த சிறு பெண்ணின் விசுவாச வார்த்தைகள். யாரை நோக்கி உந்தி தள்ளுகிறீர்கள்? யாரை நோக்கி நகர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சரியான பாதையில் நகர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களும் சரியான பாதையில் தான் உந்தி தள்ள ஆரம்பிப்பீர்கள். ஓடுவதும் ஓடாமல் இருப்பதும் அவர்களுடைய காரியங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் கருபொருளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? மற்றவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி உந்தி தள்ளுகிறீர்களா? அல்லது கொள்ளைக்காரர்களின் கூட்டத்தைப் போல உங்கள் பக்கம் கவர்ந்து இழுத்துக் கொள்ளுகிறீர்களா? உங்களுக்குள் இருந்து புறப்பட்டு வருவது கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நறுமணமா, அல்லது உங்கள் மாமிசத்தின் துர்நாற்றமா? ஏன் உலகத்தைப் போல உடுத்தக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தொடர்ந்து இடைபடுகிறார். உலகத்தைப் போல நீங்கள் உடுத்துவீர்கள் என்று சொன்னால் அது மற்றவர்களை உங்கள் பக்கம் இழுக்கும். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற தகுதியான அலங்கரிப்பை நீங்கள் உடுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்களை யாருக்கு நேராய் நீங்கள் திருப்புகிறீர்கள்? கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறீர்கள். இந்த சிறு பெண்ணை பாருங்கள், இருண்டு போன ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த சிறு பெண்ணின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளோ
இருண்டு போயிருக்கிறவர்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறது பாருங்கள். பிரகாசமாய் மாற்றுகிறது. எதிர்காலமே இருண்டு போன ஒரு நிலை. அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறாள், பணிவிடை வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையோ நாகமானின் அடிமைத்தனத்தை முறித்தெடுக்கத்தக்கதான ஜீவ வார்த்தைகள். உந்தி தள்ளுகிறது, தேவ சமூகத்துக்கு உந்தி தள்ளுகிறது. இந்த மனிதனை ஒரு நெடுந்தூர பயணத்தை செய்து சீரியா தேசத்தை விட்டுவிட்டு பல 100 மைல்கள் கடந்து இஸ்ரவேலின் தேசத்துக்கு வந்து எலிசாவின் வாசற்படி அண்டையிலே வந்து நிற்கிறான். எதை காட்டுகிறது? தேவ பிரசன்ன தண்டையிலே உந்தி தள்ளப்பட்ட நாகமான். மறைந்திருந்து செயல்பட்டது யார்? ஒரு சிறு பெண். யாரை நோக்கி நீங்கள் நகர்ந்து போகிறீர்கள்? யாருக்கு நேராய் மற்றவர்களை உந்தி தள்ளுகிறீர்கள்? உங்கள் பேச்சுகள், உங்கள் பார்வைகள், உங்கள் கிரியைகள் மற்றவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அண்டையிலே உந்தி தள்ளுகிறதா, அல்லது தடுக்கலின் கற்களாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கை காட்டி இந்த மனிதன், இந்த மனுஷியால் தான் நான் கிறிஸ்து அண்டையிலே வரவில்லை என்று சொல்லி மற்றவர்கள் கை காட்டி கொண்டிருக்கிறார்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு நேராய் கரங்களை சுட்டி காட்டி, தங்கள் விரல்களை சுட்டி காட்டி, உன் நிமித்தம்தான் நான் தேவனை தேடவில்லை, உன் வாழ்க்கையில் இருக்கிற கிரியைகள் நிமித்தம்தான் நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு நேராய் தங்கள் விரல்களை நீட்டிக் கொண்டிருக்கிறார்களா? யாரை நோக்கி உந்தி தள்ளுகிறீர்கள்? மற்றவர்களை. சீரியாவுக்கு நேராய் உந்தி தள்ளுகிறீர்களா? எலிசாவுக்கு நேராய் உந்தி தள்ளுகிறீர்களா? இரண்டில் எதையாவது ஒன்றை தான் செய்ய முடியும். இரண்டையும் ஒன்றரை கலந்து செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தார் உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சாட்சியை பார்த்து தான் உங்கள் குடும்பத்தார் தேவனை அறிந்து கொள்வாங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தார் உங்களுக்குள் கிறிஸ்துவை தேடுகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் உங்களுக்குள் கிறிஸ்துவை தேடிக்கொண்டிருக்கிறாள். யாருக்கு நேராக அவங்கள உந்தி தள்ளுறீங்க? யாருக்கு நேராக உந்தி தள்ளுறீங்க? சீரியாவுக்கு நேராக உந்தி தள்ளுறீங்களா? நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவோம், நான் எவ்வளோ சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்திடுறாங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் சொல்லியும் கேட்காவிட்டால் அது வேறு. சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து 1000 தான் என் எஜமான் கர்த்தர் மேல் ஆணை என்று சொன்னாலும் புரோஜனமில்லையே, புரோஜனமில்லையே. நாகமானை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்து என் எஜமான் எலிசா கர்த்தர் மேல் ஆணை என்று சொல்வதனால் புரோஜனமில்லையே. ஆனால் கூனி குறுகி போனாலும், நாகமானின் மனைவிக்கு பணிவிடைக்காரியாயிருந்தாலும், தலை தூக்கவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும், வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை ஜீவ வார்த்தைகளாயிருக்கும் என்று சொன்னார். சாட்சி நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும் என்று சொன்னால், சீரியாவில் இருக்கிறவர்களும் தேவ பிரசன்ன தண்டையிலே கடந்து வருவது நிச்சயம் அல்லவா? மகிமை கூடிக்கொண்டே வருகிறது. இன்னும் ஒரு பாத்திரத்தில் மகிமை மங்கி போய் கொண்டிருக்கிறது, மங்கி போகிறது. மகிமை இழந்து போனான் மனிதன். கடைசியில் எல்லா மகிமையும் இழந்து போனான் பாருங்கள். எல்லா மகிமையும் இழந்து போய் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு நேராய் போனான் பாருங்கள். 5வது அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? எலிசா கேயாசியை பார்த்து கேட்கிற வார்த்தையை பாருங்கள். உம்முடைய அடியான் எங்கும் செல்லவில்லை என்று சொல்லி என்னை எஜமான் என்று சொல்லுகிறாய், உன்னை அடியான் என்று சொல்லுகிறாய். ஆனால் அந்த மனிதன் தன் ரதத்தை விட்டு இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என் மனசு உன் கூட இடைப்படலையா? ஐயோ, எலிசாவின் ஊழியக்காரன் அல்லவா நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா? தேவஜனமே, தகுதியற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனம் உங்களோடு கூட செல்லவில்லையா? இந்த பிரசங்கங்கள் உங்கள் காதுகளில் கேட்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறதா? தகுதியற்ற இடங்களுக்கு நேராய் கடந்து போகும் பொழுது, தகுதியற்ற காரியங்களில் உங்களை நுழைத்து கொள்ளும் பொழுது, தகுதியற்ற காரியங்களை செல்போனில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இடைபடவில்லையா?
என் மனம். அப்படி என்றால் என் ஆவி உன்னோடு கூட வரவில்லையா? என் ஆவி உன்னோடு கூட தொடர்ந்து வந்து கொண்டுதானே இருந்தது. எலிசாவின் ஆவியே கேயாசியோடு கூட போராடி கொண்டிருக்கும் என்று சொன்னால், எலிசாவின் தேவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாரே. தகுதியற்ற இடங்களுக்கு போகும் பொழுது அந்த ஆணி காயப்பட்ட கரங்கள் நம்மோடு கூட குறுக்கிடவில்லையா? உங்களோடு கூட இடைபடவில்லையா? அந்த ஜீவ வார்த்தைகள் உங்களோடு கூட வந்து குறுக்கிட்டு செல்லவில்லையா? சுயாதீனத்தை தவறாய் பயன்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை குறுக்கிடுகிறது, குறுக்கிடுகிறது, குறுக்கிடுகிறது. தகுதியற்ற இடங்களுக்கு கடந்து போகும் பொழுது கர்த்தரின் வார்த்தை குறுக்கிடுகிறது. ஏன்? சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். ஆவிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா, அவருக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும், எவ்வளவு உத்தமமாய் அவரை பின்பற்ற வேண்டும். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? கர்த்தரின் வார்த்தை இடைபடுகிறது தானே? தவறான இடங்களுக்கு போகும்போது இடைபடுகிறது தானே? வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் புறப்படும் பொழுது குறுக்கிடுகிறது தானே? இப்படி பேசக்கூடாது, இப்படி செயல்படக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, வார்த்தை இடைபடுகிறது தானே? ஆனாலும் அதை தள்ளிவிட்டு, புறம்பே தள்ளிவிட்டு நாகமானுக்கு பின்பாக ஓடுகிறார்கள். ஏனென்றால் நாகமானிடத்தில் போய் அவன் எதையும் கேட்பதற்கு முன்பாகவே அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. என் மனம் இடைப்பட்டது என்று சொல்லி எலிசா அங்கு உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது அப்படி என்றால் கேயாசி ஓடி வருகிறதை கண்டவுடன் ரதத்தை நிறுத்த சொல்லி நாகமான் இறங்கி திரும்பி வருகிறார். அதன் பின்பாகத்தான் அந்த உரையாடல். என் எஜமான் என்னை அனுப்பினார், இப்பொழுதுதான் 2 பேர் வந்தார்கள், அவளுக்கான காரியத்தை வாங்கி கொண்டு வர சொன்னார். கேயாசியே, உரையாடலை துவங்குவதற்கு முன்பாகவே என் ஆவி உன்னோடு கூட குறுக்கிட்டு செல்லவில்லையா? என் மனம் உன்னோடு கூட இடைபடவில்லையா? தவறான காரியத்திற்குள் ஈடுபடுவதற்கு முன்பாகவே என் காயப்பட்ட கரங்கள் உன் வாழ்க்கையில் குறுக்கிடவில்லையா? என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இடைப்பட்டு போகவில்லையா? ஆனாலும் பல பேர் நிராகரித்து விட்டேன். துணிந்து போவதினால் எப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் கடந்து போகிறார்கள் பாருங்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 27வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். மகிமையை இழந்து போய்விட்டான். எலிசா தீர்க்கதரிசி கேயாசி என்கிற என்ன பிரதானமான ஒரு மகிமையை அந்த மனிதன் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்ட ஒரு மனிதனாய், இயல்பு வாழ்க்கையும் இழந்து போன ஒரு மனிதனாய், எல்லாவற்றையும் இழந்து புறம்பாக்கப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் ஓட்டம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த சிறு பெண் எப்படிப்பட்ட மகிமையை பெற்றுக்கொண்டால் பாருங்கள். ஆச்சரியமான மகிமை. அது சாதாரணமான ஒரு மகிமை அல்ல. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசியுங்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது சீரியாவின் தலைநகரம் தான் தமஸ்கு. அந்த தமஸ்குவுக்கு புறப்பட்டு வந்த எலிசா தீர்க்கதரிசி அப்பொழுது அங்கிருக்கிறவர்கள் பெனாதாத்திற்கு என்ன சொல்லி அனுப்புகிறார்கள்? எலிசா வந்திருக்கிறான் என்று சொல்லி அனுப்பவில்லை. தேவனுடைய மனுஷன். சீரியாவிலும் தேவனின் மகிமை விளங்கத்தக்கதான வழி வாசல்கள் திறந்தது யாரால்?
மறைந்திருந்து ஊழியம் செய்த அந்த சிறு பெண் மிக முக்கியமான காரணம், மிக முக்கியமான ஒரு காரணம். எலிசா தீர்க்கதரிசி சீரியாவுக்கு கடந்து போகிறார். அங்கும் தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆச்சரியமான மகிமையை இந்த சிறு பெண் ஆச்சரியமான மகிமையின் பாத்திரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். வாசியுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உங்களுக்கு சொல்லுகிறேன். எதனால் சுத்தமாக்கப்பட்டான்? மறைந்திருந்து ஊழியம் செய்த ஒரு மகிமையான பாத்திரம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த சம்பவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறார். பாருங்கள், எந்த அளவுக்கு மகிமை கூடுகிறது பாருங்கள், மகிமை கூடுகிறது பாருங்கள். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிமையை நோக்கி எழும்புகிற ஒரு கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது மகிமையை இழந்து போகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறீர்களா? சுயாதீனம் உள்ளவர்களாய்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். எதை செய்வதற்கும் எதை எடுத்துக்கொள்வதற்கும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் குறுக்கிட்டு கொண்டே இருக்கிறார். இது மகிமையை நோக்கி உன்னை தள்ளும், இது உன் வாழ்க்கையில் மகிமையிலிருந்து கீழே விழத்தள்ளும் என்று சொல்லி இடைப்பட்டு கொண்டிருப்பார். 2 பாத்திரங்கள், ஒரே காலகட்டம், வெவ்வேறு சூழ்நிலை, முடிவும் மிக வித்தியாசமானது. மகிமையின் மேல் மகிமை கூடிக்கொண்டே போன ஆச்சரியமான பாத்திரம், மகிமையின் ஸ்தானத்திலிருந்து சரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போன பாத்திரம். எப்படி நீங்கள் உங்கள் ஓட்டத்தை முடிக்க இருக்கிறீர்கள்? உங்கள் தரிசனம் என்னவாயிருக்கிறது? யாரை நோக்கி மற்றவர்களை உந்தி தள்ளுகிறீர்கள்? 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் மூலமாய் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவின் வாசனை எல்லா இடங்களிலும் பரவி போக வேண்டும். இஸ்ரவேல் தேசமோ சீரியா தேசமோ அது முக்கியமல்ல. ஆனால் எனக்குள் இருந்து கிறிஸ்து இயேசுவின் நறுமணம் புறப்பட்டு போக வேண்டும். அதுதான் அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்டையிலே உந்தி தள்ள ஆரம்பிக்கும். மகிமையுள்ள பாத்திரங்களாய் நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். மகிமையின் மேல் மகிமையை பெற்ற பாத்திரங்களாய் நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நாம் எழுந்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.